பண்ணீங்க? சிஏபி ஆக்சுவலா அது அசோக், நீ எதுக்கு விளக்கம் சொல்ல ட்ரை பண்ற? ஆக்சுவலா அவ கடையை அடிச்சு சீல் வச்சது நான். நம்ம கம்பெனில வேலை செய்ய முடியாதுன்னு என் ஈகோவை கட் பண்ணிட்டு இவ கடை நடத்தினா நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா? அபி, உன் கடையை மூடிட்டு சீல் வைக்க சொன்னது, கடையில இருந்து தூசிய கூட உன்னை தொட விடாம துரத்துனது எல்லாமே நான் தான். சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? பணம்னா நான் உனக்கு தந்துருவேன். ஆனா கடைய நிச்சயம் தர முடியாது. சத்தம் இல்லாம ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ற வேலையை பாரு. அக்கா, எனக்காக நீங்க பழி ஏத்துக்கிறீங்க. இப்ப என்ன நடக்க போகுது? ஒன்றும் இல்லை. ஆமா அபி, நான் தான் கடைக்கு போட்டு போட்டேன். ஏன்னா எனக்கு வேற வழி இல்லை. நீங்க கம்பெனியில் ஜாயின் பண்றதுக்கு எனக்கு டிஸ்டர்பாக இருந்தது உங்க கடை மட்டும்தான். ஸோ அதை க்ளோஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. சார், ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க சார். அந்த கடை தான் சார் எங்க எல்லாருக்குமே வாழ்க்கை. அந்த கடை அபிக்கு அம்மா சார். ஏய், சும்மா எமோஷனலா பேசாத. உன் சந்தேகத்தை எல்லாம் ஒரு ஓரமா வச்சு யோசிச்சு பாரு. அபி இந்த ஈவெண்ட்டுக்கு வரலனா இந்த டேலண்ட் எல்லாம் வெளியில தெரிஞ்சிருக்குமா? இவ்வளவு புகழ் கிடைச்சிருக்குமா? நான் கேட்டேனா? இதெல்லாம் எனக்கு வேணும்னு நான் உங்ககிட்ட வந்து கேட்டேனா? அபி, ஒரு சின்ன கூண்டுக்குள்ள உங்களை நீங்களே அடைச்சிட்டு இருந்தீங்க. உங்க திறமை அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த கூட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்து நான் அந்த வானத்தை காமிச்சுக்கிட்டு இருக்கேன். இதை அனுபவிக்க பழகிக்காம ஏன் எதுக்குன்னு கொஸ்டின் பண்ணி உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உண்மைதான். எந்த கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட பதில் இருக்குமே. நீங்க படிச்சவரு, பணக்காரரு, தப்ப கூட சரின்னு சொல்லி சாதிக்க முடியும். நான் ஒண்ணும் இல்லாதவ என்ன பண்ணிட முடியும்? அபி, என்ன பண்ணணும் சொல்லு அபி. ரகு, நான் பேசுறல, அமைதியா இரு. அபி, அமைதியா இரு ரகு. நான் யாரையும் இவ்வளவு நம்பினதில்ல தெரியுமா? உங்களை ரொம்ப நம்பின. என்னை விட அதிகமா. என் உயிரை விடுற வர வலிக்குது. திருப்பி எடுக்கவே முடியாத கத்திய உயிருக்குள்ள இறக்கிட்டீங்க. சி அபி, நான் இந்த எமோஷனல் கேரக்டர்லாம் இல்லை. நான் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஆள். ஐ ஹேவ் நோ சென்டிமெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு அழணும்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் டேக் 10 minutes போய் அழுதுட்டு கூட வாங்க, அப்புறம் பேசிக்கலாம். நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு மேல என்ன எனக்கு புரிய வைக்க முடியும்? அதான் சொல்லிட்டீங்களே, சென்டிமெண்ட் எதுவும் இல்லைன்னு. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வர அவ்வளோ அன்பை காட்டிட்டு. அபி, ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி நான் வேலை வாங்குவேன். நீங்கள் எமோஷனல் கேரக்டர், ஸோ நான் உங்களுக்கு தகுந்த மாதிரி பேசினேன். தட்ஸ் இட். இந்த பாருங்க அபி, நான் பண்ணுறது பிஸ்னஸ். உங்கள் சென்டிமெண்ட், இந்த எமோஷன்ஸ் எல்லாம் அதை பாதிக்கக்கூடாது. கொஞ்சம் என் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கே புரியும். புரியுது. இனிப்புன்னு நான் நம்பின ஒவ்வொரு வார்த்தையும் விஷம்னு எனக்கு இப்போ புரியுது. கமான் அபி, நான் பேசின வார்த்தைக்கு மட்டும்தான் நான் பொறுப்பாக முடியும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கெல்லாம் நான் எப்படி பொறுப்பாக முடியும்?